கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடன்படிக்கை பட்டியலில் உள்ள சில காரியங்களை குறித்து நாம் இந்நாட்களிலே கற்று வருகிறோம். ஏற்கனவே ஒரு முன்னுரை செய்தியை நாம் பாதியிலே நிறுத்தினோம். அந்த செய்திக்கு அடிப்படையான ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியின் மாதிரி பூலோகத்தில் செய்யப்பட்டது. மோசே மலைக்கு சென்ற பொழுது, கர்த்தரை தரிசிக்க சென்ற பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை கேட்கச் சென்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், மேலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி பூமியிலே நீ செய். உடன்படிக்கை பெட்டி மேலே காணப்பட்டதே பரலோகத்திலே, அதை போல பூமியிலும் செய் என்று சொல்லி ஆண்டவர் கற்பிக்க, பூமியிலே அவன் ஒரு பெட்டியை செய்தான். அதை ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேலே இருப்பது நிரந்தரமானது. கீழே செய்யப்பட்டது நிலைவரமானதல்ல, நிரந்தரமானதல்ல, அது நிலையற்றது. என்னென்றால் எப்படி ஒரு நாளிலே இந்த பூமி வந்துருகும், வானம் பாயை போல சுருட்டப்படும், பிறகு உடன்படிக்கப்பட்டு எங்கே போகும்? மேலே நிஜம், கீழே நிழல். மேலே ஒரிஜினல், கீழே டூப்ளிகேட். இந்த டூப்ளிகேட் பட்டி எங்கே இருக்கிறது? இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த யூடியூப்பில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 30 செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன் உடன்படிக்கை பட்டியை பற்றி. யாருமே உருப்படியாக சொன்ன மாதிரி தெரியல. ஒவ்வொருவரும் கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இந்த கீழே செய்யப்பட்ட உடன்படிக்கை பட்டி எங்கே இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனாலும் அவ்வப்போது தங்களுடைய வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, எங்கய்யா இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஐயா? கடைசியில் சொல்லுவேன். அதுவரை உடன்படிக்கை என்றால் என்ன, உடன்படிக்கை பட்டி என்றால் என்ன, அதில் உள்ள அம்சங்கள் யாவை, கடைசியில் அது எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். வேதத்திற்கு வெளியே நான் போக மாட்டேன், என்றைக்குமே போனதில்லை. வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு தெரியுமா ஐயா உடன்படிக்கை பட்டி எங்க இருக்குன்னு தெரியுமா ஐயா? நிச்சயமாக. ஆனால் 30 வீடியோ பார்த்தேன் நீ சொன்ன, அதில் ஒன்றும் சொல்லப்படலை. எனக்கு தெரிந்தது அறிவிக்கப்படவில்லை. அப்போ மற்றவர்களுக்கு தெரியாதா? தெரிந்திருக்கும். தெரிந்தவர்கள் இன்னும் சரியாக சொல்லவில்லை. அவ்வளவுதான். ஆர்வத்தை தூண்டிவிட்டேனா? இனி கருத்தாக நீங்கள் கவனிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய உடன்படிக்கை பட்டியை பற்றி 4 செய்திகளை முறையாக உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு கடந்த நாளிலே நாம் கற்ற செய்தி, அதை முன்னுரையாக சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து நான் சொல்லுவேன். என்ன உடன்படிக்கை பட்டி? உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது இருவருக்கு இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம்.
இட் இஸ் an agreement between two parties. இருவருக்கு இடையே நடைபெற்ற ஒப்பந்தம். ஒன்று இருவருக்கு இடையே நடைபெற்ற ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது ஒருவருக்கும் மற்றவர்களுக்கும் அல்லது பலருக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கலாம். ஒப்பந்தம் என்ற வார்த்தையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இருவர் என்று எடுத்துக்கொண்டால் நாமும் ஆண்டவராகிய தெய்வமும் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உடன்படிக்கை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நமக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பேற்பட்ட வாழ்க்கை அநேக வேளைகளிலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவது போல காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை. அப்போ ஆண்டவர் மறந்து விட்டாரோ, உடன்படிக்கை அவர் விட்டு விட்டாரோ, மீறி விட்டாரோ என்றெல்லாம் கலங்குகிறோம், குழம்புகிறோம். இல்லை இல்லை இல்லை, என்றுமே கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை, கர்த்தர் உங்களை விட்டு நீங்கவில்லை, உங்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் இருக்கிறார். உடனடியாக உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், படிப்படியாக உங்களுக்கு விடைகளை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நிச்சயமான நாளிலே, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் முன்குறித்த நாளிலே அதை தீர்த்து வைப்பார். நிச்சயமாக உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உடனடியாக செய்வார், அல்லது படிப்படியாக செய்வார், அல்லது அவருக்கு சித்தமான வேளையிலே செய்வார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அவருடைய வேலை வந்துவிட்டது என்றும் வேதம் சொல்கிறது. அந்த வேலைக்காக சில சமயங்களிலே காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. எபிரேயர் 10:36, நம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சித்தத்தை அவர் என்னதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, உடன்படிக்கையின் பலவிதமான அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக கர்த்தரோடு உடன்படிக்கை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தோடு. உடன்படிக்கையின் ரத்தம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்குமே, அந்த உடன்படிக்கை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய கற்பனைகளில் உடன்படிக்கை, அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அதை குறித்தும் பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய கற்புள்ள வாழ்க்கை, அதோடு உடன்படிக்கை என்று சொல்லியும் வேதத்திலிருந்து கற்றோம். இது திருமண வாழ்க்கை போன்றது. தேவன் மணவாளன், நாம் மணவாட்டி. கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி திருமண உடன்படிக்கைக்கு அதை ஒப்பிட்டு நாம் சிந்தித்தோம். நான்காவதாக காணிக்கைகளிலே உடன்படிக்கை என்று சொல்லியும் நாம் கற்றோம். 4 காரியங்களை இதுவரை பார்த்தோம் உடன்படிக்கையின் அம்சங்களாக. இதெல்லாம் கர்த்தரோடு உடன்படிக்கை, கற்பனைகளிலே உடன்படிக்கை, கற்பிலே உடன்படிக்கை, காணிக்கையிலே உடன்படிக்கை. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே உடன்படிக்கை. கர்த்தருடைய ஊழியத்தோடு நாம் உடன்படிக்கை பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 நாளாகமம் பாருங்கள். 1 நாளாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 37ஆம் வசனம், பின்பு பெட்டிக்கு முன்பாக, எந்த பெட்டி? உடன்படிக்கையின் பெட்டி. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடாக முறையாய் சேவிக்கும்படி, அதாவது ஊழியம் செய்யும்படி, அதாவது கடமைகளை நிறைவேற்றும்படி. மீண்டும் அந்த வசனம் 1 நாளாகமம் 16:37, பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடாக முறைமையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவருடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சேவிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, காவல் காக்கிறவர்களாக ஊழியம் செய்ய வைத்தான். அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியம், இது ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையின் ஒரு செயல் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்ளலாம். இந்த ஊழியம் என்பது தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிற்றைய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியங்கள் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவதூதர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லையே, மக்களுக்காகத்தானே ஆண்டவர் மரித்தார். யாருக்காக மரித்தாரோ, யாருக்காக ரத்தம் சிந்தினாரோ
அவர்களே ஆண்டவருடைய ஊழியம் செய்ய அருகதை உள்ளவர்கள், கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை அறிவிக்க, ஆண்டவருடைய காரியங்களிலே கலந்து கொள்ள கடமைப்பட்டவர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், வரவழைக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், அருட்பணி செய்ய கடமைப்பட்டவர்கள். எனக்கு அழைப்பு இல்லையே அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லையே என்று அர்த்தம். அர்ப்பணித்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், ஆண்டவருடைய ஊழியம் செய்ய கடமைப்பட்டவர்கள். விசுவாச ஜீவியம் சுவாச ஜீவியம் போன்றது. சுவாசத்திலே 2 பகுதிகள், ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. உள்மூச்சுனா என்ன அர்த்தம்? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. வெளிமூச்சுனா என்ன அர்த்தம்? இயேசுவை இரட்சகராக எடுத்துரைப்பது. ஏற்றுக்கொள்வதும் எடுத்துரைப்பதும் ஊழியம். இந்த ஊழியத்திலே பங்கு பெறத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். யாரெல்லாம் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கருதப்பட்டவர்கள், கடமைக்கு உட்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆக 5வதாக கடமைகள், கர்த்தருடைய ஊழியம். 6வதாக கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளோடு உடன்படிக்கை. ஐயா, கர்த்தருடைய நாள் நான் ஆண்டவருடைய வருகை நாள் தானே, அது உண்டு. அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய நாள் என்பது ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள், ஞாயிற்றுக்கிழமை. யூதர்களுக்கு அது சனிக்கிழமையாக இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து கர்த்தருடைய நாளாக, ஆண்டவருடைய பரிசுத்த நாளாக, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாளாக ஆக்கப்பட்டது. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ரோமர் 14 அதுபோல கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் கர்த்தருடைய நாளை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தருடைய நாளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆசரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளோடு உடன்படிக்கை என்று சொல்லி யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 31 நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் முதலாக, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த கொலைத்தலாக்குகிறவன் கொலை உண்ண கடவான். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாளோடு உடன்படிக்கை, ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நாள். 10 கற்பனைகளில் ஒன்று, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. பல வேலைகளின் அலுவல்களின் மத்தியில் தாவீதுக்கு ஒரு பெரிய தாங்க முடியாத பிரியம், ஆவல், தாகம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்வதாக 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூற கடவும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாள்னா அது நம்முடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு சொந்தமான நாள். அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் எபிரேயர் பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சிலர் விட்டுறாங்க, வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க,
வயக்காட்டுக்கு போறாங்க, வீட்டிலே இருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் புத்தி சொல்லுங்க. ஐயா, கோயிலுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க என்று சொல்லுங்கள். புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதே. எந்த நாள்? ஆண்டவருடைய வருகையின் நாள் அல்லது நம்முடைய மரணத்தின் நாள்? ஒன்று வருகை அல்லது இறுதி. வருகையின் நாள் அல்லது நம்முடைய இறுதியின் நாள் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வருவார் தெரியாது, எப்பொழுது மரிப்பேன் தெரியாது. சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏற்கனவே சொல்லியாச்சு, புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் புத்தி சொல்ல வேண்டும் என்று நினைப்பூட்டுவதாக பார்க்கிறோம். புத்தி சொல்ல வேண்டும். 26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எந்த சத்தியம்? ஏராளமான சத்தியங்கள். முக்கியமாக இப்பொழுது சபை கூடி வருதல், ஆராதனை, கர்த்தருடைய நாள், ஆசரிப்பின் நாள், ஆராதிக்கும் நாள். இந்த அறிவை, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் மனப்பூர்வமாய் ஆராதனையை அல்ல தட்டி கர்த்தருடைய நாளை ஆசரிப்பதை அருவருத்து ஒதுக்கி வைத்து விட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும். ஓய்வு நாளை ஆசரிப்பதை கூட, ஓய்வு நாளை ஆசரிப்பது, கர்த்தருடைய நாளிலே ஆராதிப்பது, இது கூட நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு கேள்வியாக வந்து நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனம் 27, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றாயிற்றே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஐயா, சபைக்கு போய் நான் என்னத்தையா கண்டேன்? ஒவ்வொரு பாட்டும் எனக்கு தெரியலையா, புது புது பாட்டெல்லாம் பாடுறாங்க ஐயா. எனக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் ஆலயத்துல நடக்குது ஐயா. அன்னைக்கு தாவீது தெருவில் நடனம் ஆடுனா ஐயா, அதை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கோயிலுக்குள்ள கும்மாளம் போடுறாங்க ஐயா. பிடிக்கலையா? கர்த்தர் இருக்கிறாரே, ஆண்டவர் இங்கே வாழ்கிறாரே, பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எழுதிப்பட்டிருக்கிறது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை பார்க்க செல்லுங்கள், அவர் மேலேயே கவனமாக நீங்கள் இருங்கள், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் போவது ஒருவேளை அந்த போதகருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் போவது உதவியற்று பரிதாபமாக ஒரு சிலர் இருப்பார்களே, அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் போவது ஆறுதல் இல்லாமல் சிலர் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தோளிலே கை வைத்து நீங்கள் ஜெபித்து அனுப்புவீர்களே, அவர்களுக்கு அது ஒரு ஊழியமாக இருக்கும். எத்தனையோ ஊழியங்கள் ஆலயத்தில் உண்டு. அதில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மனதிலே ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கலாமே. கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறதே. பல வகைகளிலே ஒருவேளை ஆலயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாவிட்டாலும், ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாவிட்டாலும், அந்த ஆராதனையிலே நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்களே, அதற்காக செல்லுங்கள். ஒன்று அங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், அல்லது இங்கிருந்து ஆசீர்வாதம் போகும். மொத்தத்திலே ஆராதனை ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாக அமையும். இதுவரை என்னென்ன காரியங்களை எல்லாம் நான் பார்த்தோம். என்னென்ன காரியங்களிலே உடன்படிக்கையின் நன்மைகள்? முதலாவதாக கர்த்தரோடு உடன்படிக்கை, இரண்டாவதாக கற்பனைகளிலே உடன்படிக்கை, மூன்றாவதாக கற்பின் வாழ்க்கையோடு உடன்படிக்கை, நான்காவதாக காணிக்கைகளில் உடன்படிக்கை, ஐந்தாவதாக கர்த்தருடைய ஊழியத்தோடு உடன்படிக்கை, ஆறாவதாக கர்த்தருடைய நாளோடு உடன்படிக்கை, ஏழாவதாக கிருபையின் அடையாளத்தோடு உடன்படிக்கை. கிருபையின் அடையாளம் அது என்னையா? பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்க. சிலர் இந்த வசனங்களை விளக்கவே மாட்டார்கள். பல சபைகளிலே இந்த வசனத்தை கையாளவே மாட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு பெரிய உடன்படிக்கையின் ரகசியம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் என்ன பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 19 21 வரை விசித்திரமான ஒரு உடன்படிக்கை, ஆனால் விசுவாச உடன்படிக்கை. பாருங்க, 19 முதல் 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி அந்த ஆவிகளோடு பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கித்தார் என்ற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. பிரசித்தப்படுத்தினார்,
கூறினார், எடுத்துரைத்தார் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஏனென்றால் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்த பிறகு நியாயத்தீர்ப்பு தானே ஒழிய பிரசங்கம் கிடையாது. காவில் உள்ள ஆவிகளுக்கு போய், நான் மரித்தேன், உயிரோடு எழும்ப போகிறேன், வெற்றி சிறந்தேன், பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை வெற்றி சிறந்தேன் அறிவிக்க போகிறார். பிரசங்கித்தார் அல்ல, அறிவித்தார். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு ஆகும். சரியா? ஏனென்றால் மரித்த பிறகு மருதவணை கிடையாது. அதை மனதில் வைத்து உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவருக்காக மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மீண்டும் 19, அந்த ஆவியிலே அவர் போய் காவில் உள்ள ஆவிகளுக்கு அறிவித்தார், பிரசங்கித்தார். 20, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலம் வந்தாச்சா? தொடர்ந்து பாருங்க 21, அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. அது என்னது? உடன்படிக்கை. பாருங்க, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. இது கிருபையினாலே கொடுக்கப்படுவது, விவாதத்தினால் அல்ல. அது எப்படி கொடுக்கலாம்? அது கேள்வி. கொடுக்கலாம், அது கிருபை, கிருபையின் அடையாளம் என்று உங்கள் மத்தியிலே சொன்னேன். 2 விதமான ஞானஸ்நானங்கள். ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். ஒன்று, மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம் சொல்லுவார்கள். 2, உடன்படிக்கையின் அடையாளம் சொல்ல மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். நோவா பேழை உண்டு பண்ணினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை என்னது? நீ பேழை உண்டாக்கு, அது ஆசீர்வாதம். அதுல 8 பேரும் நீங்கள் பிரவேசியுங்கள். அதற்கு பிறகு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அடையாளம் வானவில். ஆசீர்வாதம் நோவாவின் பேழை, அடையாளம் நோவாவுக்காக கொடுக்கப்பட்ட வானவில். வில்லுன்னா அம்பு இருக்கணும், அம்பு இல்ல, அம்பில்லாத ஒரு வில் அப்படின்னா போர் அல்ல, சமாதானம். சமாதானத்தின் உடன்படிக்கை. தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அவன் மனைவியோடு அல்ல, அவனுடைய பிள்ளைகளோடு அல்ல, அவனுடைய மருமக்களோடு அல்ல, ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணினார். ஆசீர்வாதம் ஒரு ஆளுக்கா? எல்லாருக்கும், வீட்டார் அனைவருக்கும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பேழை கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடையாளம் வானவில் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வானவில் ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். God covenants with a particular individual. The covenantal blessing and the covenantal sign belongs to the entire family. தனிப்பட்ட ஒருவரோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கலாம்? இது உங்கள் கேள்வி. எப்படியும் கொடுக்கலாம், இது என்னுடைய கிருபை. கொடுங்கள், அவருடைய கட்டளை. இன்னும் ஆபிரகாம், தெய்வம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவனோடு மட்டும் உடன்படிக்கை, சாராளோடு அல்ல, லோத்தோடு அல்ல, ஒரு மனிதனோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆசீர்வாதம் கானான் தேசம், அடையாளம் விருத்த சேதனம். ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கானான், அடையாளத்தை குடும்பம் பெறுகிறது. 100வது வயதிலே ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். 13ஆம் வயதிலே இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். தொட்டிலே கடந்தானே ஈசாக்கு, 8ஆம் நாள் பாலகன், அவனுக்கும் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. ஐயா, அந்த பிள்ளைக்கு என்னையா தெரியும்? 8வது நாள் ஐயா. இது உங்களுடைய கேள்வி. கொடு, ஆண்டவருடைய கிருபை, கிருபையின் அடையாளம் என்று சொன்னேன். தனிப்பட்ட ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளம். புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானம் உடன்படிக்கையின் அடையாளம். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். வீட்டாரே இல்ல, லீதியாளின் இருதயத்தை மட்டும் கர்த்தர் திறந்தார். லீதியாள் குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்றாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16 பார்க்கிறோம். சிறைச்சாலைக்காரன், அவருடைய இருதயம் மட்டும் திறக்கப்பட்டது. அவனும் அவருடையவர்கள் அனைவரும் இரவிலேயே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம்.
அதுவும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. தனிப்பட்ட ஒரு ஆளோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கேட்கிறார். கேள்வி கேட்க முடியாது. இது தேவனுடைய கிருபை, கிருபையின் அடையாளம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 10 பாருங்கள். 1 கொரிந்தியர் 10 நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான சில வார்த்தைகள், விசுவாசமான சில வார்த்தைகள், சிலருக்கு விளங்க முடியாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சிலர் சொல்லவே மாட்டார்களே ஆலய பிரசங்க பீடங்களிலே. 1 கொரிந்தியர் 10 கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். உங்க வீட்டில இருந்து அல்லது நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த இடத்துல இருந்து நீங்க எனக்கு பதில் சொல்லணும். 1 கொரிந்தியர் 10 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் யாரு? மோசே உண்டே, ஆரோன் உண்டே, மிரியாம் உண்டே, பெரியவர்கள் உண்டே, வாலிபர்கள் உண்டே, ஆண்கள் உண்டே, பெண்கள் உண்டே, பிள்ளைகள் உண்டே, சிசுக்கள் உண்டே. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யார் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது? மோசே மட்டுமல்ல, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். ஐயா, குழந்தைகள் ஞானஸ்நானத்துக்கு வேதத்துல எங்கே ஆதாரம்? 1 கொரிந்தியர் 10 வாசித்திருக்கீங்களா? இதுவரை யாராவது சொல்ல நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப கேளுங்க. வேதத்தை திறந்து வச்சிருக்கீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஞானஸ்நானம் பெற்ற, ஞான போஜனம் புசித்த, ஞான தண்ணீரை குடித்த அநேகரிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருந்ததில்லை. பேப்டிசம் இஸ் நாட் அ பாஸ்போர்ட் டு ஹெவன். பரிசுத்தமா வாழணும், அதுதான் முக்கியம். தொடர்ந்து பாருங்க 5. அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேர், அதுபோக வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள், இவங்க தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஏன் இவங்க அழிக்கப்பட்டாங்க? ஏன் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல? அடுத்த வசனம் 6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இச்சைகள் உலகத்திலே அழிந்து போவோம், உன்னதத்திற்கு போக முடியாது. எனவே அந்த ஞானஸ்நானம் பெற்றேன், இந்த ஞானஸ்நானம் பெற்றேன், 7 முறை ஞானஸ்நானம் பெற்றேன் என்றாலும் சொல்லி பீற்றிக் கொண்டிருக்காமல், சுயதிருப்தியோடு இருக்காமல், கண்களிலே, நெஞ்சிலே, சரீரத்திலே, சிந்தையிலே பரிசுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவர்கள் அழிந்தது போல நாம் அழியாதபடிக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். இதெல்லாம் உடன்படிக்கையின் ரகசியங்கள். இந்த உடன்படிக்கைகளை மீறினால் அபத்தம் உண்டாகும். வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போய்விடும் என்று சொல்லி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அறுப்புண்டு போவோம் என்றும் என்று ஆதியாகமம் 17:14 பார்க்கிறோம். சாபங்கள் கிட்டும் என்று சொல்லி இன்னும் 2 நாளாகமம் 15:15 பார்க்கிறோம். கொலை செய்யப்படலாம், திடீர் மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கலாம் என்று சொல்லி அதே 2 நாளாகமம் 15:15 நாம் பார்க்கிறோம். மீறாமல் வாழ வேண்டும். எதை? ஆண்டவருக்கு அடுத்த, ஆண்டவர் சார்ந்த உடன்படிக்கையை வலுவாமல் காத்து உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் முதலாவதாக 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாதைகள் எல்லாம் சபையாக்கப்படும், நம்முடைய பாதைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 25:10 இன்னும் நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படும் என்று சொல்லி கலாத்தியர் 3:15 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை உண்மையும் சத்தியமும் நிறைந்ததாக உறுதியாக காணப்படும் என்று சொல்லி 78ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, உடன்படிக்கை பற்றிய ஒரு நிர்ணயம் நிச்சயமான உறுதி, அதை பார்த்து நாம் முடிக்கலாமே. நாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்ணயம், ஒரு தீர்மானம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உக்கிர கோபம்
நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். அவரோடு உடன்படிக்கை பண்ண நிர்ணயிங்கள், தீர்மானம் எடுங்கள். கர்த்தரோடு, கற்பனைகளோடு, கற்போடு, காணிக்க விஷயங்களிலே, கடமை தவறாத ஊழியங்களிலே கர்த்தருடைய நாளை ஆசரிப்பதற்காக இந்த கிருபையின் அடையாளத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக இந்த உடன்படிக்கையின் எத்தனங்களிலே, உடன்படிக்கையின் அம்சங்களிலே நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். இது நம்முடைய நிர்ணயமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடன்படிக்கைக்கு உரியவர்களாகிய நாங்கள் உம்மோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கைகளிலே இந்த 7 காரியங்களையும் சிறப்பாக மனதில் வைத்து கைக்கொண்டு சாட்சியோடு ஜீவிக்கத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.